கெட்டி மேளம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோனிகா தியாவையே நினைச்சிட்டு வந்திருக்காங்க. அங்க ஜெகன் வர்றாங்க. என்ன மோனிகா ஏன் இவ்வளவு சோகமா இருக்கேன்னு கேக்குறாங்க. பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தியா ஞாபகமாவே இருக்கு. தியாவை பார்க்கலான்னு ஆசைப்பட்டாலும் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குதுங்கிறாங்க மோனிகா. மோனிகா நீ எதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணும்? இன்னும் கொஞ்ச நாளையில அவங்களே தியாவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க பாரு. அவங்க வீட்ல எல்லாம் இவளுக்கு இங்கத்த சௌகரியம் அங்க கிடையாது. அதெல்லாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம். அவங்க எப்படி நம்ம மோனிகாவை வச்சு சமாளிப்பாங்க? அவளுக்கு அடிபட்டிருக்கிறது சாதாரண அடி இல்லை. அந்த எலும்பு வளர்ச்சி ஆகணும்னா டாக்டர் கிட்ட மாசம் தவறாத கூட்டிட்டு போயே ஆகணும். ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா? 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அவங்க குடும்பம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம். மாசம் மாசம் 50,000க்கு எங்க போவாங்கங்கிற பேர்ல இவ அம்மா அம்மான்னு சொல்லி அவங்கள தொத்திக்கிட்டு போயிட்டா. ஆனா அவங்களும் கூட்டிட்டு போய் வச்சு சமாளிக்க முடியுமா என்ன? அந்த குடும்பத்துல எல்லாம் வருமானம் கம்மி தான். செலவு பண்ணி தியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் துளசி நேரம் அந்த குழந்தைய கவனிச்சுக்க முடியாது. கூடிய சீக்கிரமே தியா நம்ம கிட்ட வந்து சேர போறா. அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டையும் நல்ல முறையா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கு வைப்பாரு அப்படின்னு ஜெகன் ஏதோ ஆறுதல் சொல்றாங்க. மோனிகா ஏத்துக்கிட்ட மாதிரியும் ஏத்துக்காத மாதிரியும் எனக்கு என்னமோ அப்படி தெரியல. அவ வருவாளான்னு சந்தேகமா தான் இருக்குதுங்கிறாங்க மோனிகா. அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாத. வந்தாலும் சந்தோஷம், வரலைனாலும் சந்தோஷம், விட்டுருங்கிறாங்க. விட முடியலையே, என்ன செய்யறது? கூட பிறந்த அண்ணன் குழந்தையாச்சே. அண்ணன் என்னை நம்பி விட்டுட்டு போயிருக்கு. என்னால கவனிக்க முடியலையேங்கிற வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க மோனிகா. துளசி தியாவை பார்க்கும் போதெல்லாம் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா நிறைய செலவாகும். அதுக்கு இப்ப பணம் தேவைப்படுது. என்ன பண்ணலாம்? சரி அம்மா கிட்ட சொல்லலாமா, அப்பா கிட்ட கேட்கலாமான்னு பல குழப்பத்துல இருக்காங்க துளசி. யாரை நம்பியும் நம்ம இல்ல. சரி நம்ம முயற்சியிலேயே எப்படியாவது பணம் சம்பாரிச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு அம்மா நான் வேலைக்கு போலான்னு இருக்கேங்கிறாங்க. துளசி என்ன இந்த நிலைமையில நீ எதுக்காக வேலைக்கு போகணும்? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமேங்கிறாங்க லட்சுமி. இல்லம்மா என்னோட தேவைகள் செலவுகள் எல்லாம் நீங்க பாத்துக்குவீங்க. ஆனா தியாவுக்கு ஆக வேண்டிய செலவுகளுக்காவது நான் சம்பாதிக்கணும்லமா. நான் ஏதாவது ஒரு வேலை தேடிக்கலான்னு இருக்கேங்கிறாங்க. அப்படியா? வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும். தியாவுக்கு என்ன செலவாகுமோ அதை அப்பா பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாங்கிறாங்க லட்சுமி. பரவாயில்லம்மா விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அந்த பக்கமா ஹேண்ட்பேக் இருக்கு. அதை எடுக்கலான்ட்டு போகும்போது அங்க ரகு வராரு. அச்சோ என்கிட்ட இது காசு கேட்டுருவாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டு, இங்க பாரு துளசி, என்கிட்ட எல்லாம் காசும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்னு அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருண்ணே, நான் உங்ககிட்ட காசு கேட்கவெல்லாம் வரல. ஹேண்ட்பேக் அந்த ரூம்ல இருக்கு, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தாங்கிறாங்க. ஓ அப்படியா? எங்க காசு கேட்டுருவியோன்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுங்கிறாங்க. பயப்படாதண்ணே, நான் வேலைக்கு போய் சொந்தமா சம்பாரிச்சு அந்த குழந்தைய நான் பார்த்துக்குவேங்கிறாங்க. அப்பாடா எப்படியோ என்ன வெட்டி அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க ரகு. அம்மா வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், என்னாச்சுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் தியாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. பரவாயில்ல விடு, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாப்பாவை பார்த்துக்குறோங்கிறாங்க லட்சுமி. எப்படி போவ துளசி? அந்தந்த டைமுக்கு போக முடியுமாங்கிறாங்க. அதம்மா தெரியல, எப்படியோ ஆட்டோ பிடிச்சு போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிளம்பும்போது கரெக்டாக வெற்றி வராங்க. அடே வெற்றி தம்பியா, வாங்க வாங்க, நாங்க இங்க எதிர்பார்க்கவே இல்லை, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்கிறாங்க. அப்படியாங்க்கா? கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கேனா? சரி எனக்கு ஒரு கப் காபி கிடைக்குமா? அன்னைக்கு போட்ட மாதிரியே ஸ்ட்ராங்கா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. காபி தானே, நான் இப்பவே போட்டு எடுத்துட்டு வரேன். ஆனா ஒரு ஹெல்ப் பண்ணணும் வெற்றிங்கிறாங்க. அப்படியா? என்ன சொல்லுங்கக்கா, உங்களுக்காகவே நான் காத்திருக்கேங்கிறாங்க வெற்றி. பொண்ணு வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கா. அந்த 2 3 கம்பெனிக்கு போய் ஆகணும். ஆட்டோவில் போனால் லேட் ஆயிடும். அந்த டைமுக்கு நீங்க கூட்டிட்டு போய் எப்படியாவது ஹெல்ப் பண்ண முடியுமா தம்பின்னு கேட்குறாங்க. அட என்னக்கா இது, என்கிட்ட போய் அது இதுன்னு கேட்டுக்கிட்டு கொண்டு விட்டுட்டு வாடான்னா வரப்போறேன். இதுக்கு எதுக்குக்கா இப்படி தயங்கி தயங்கி கேட்குறீங்க? சரி நான் கூட்டிட்டு போறேன். அவங்களுக்கு அச்சப்பில்லைன்னா எவன்ட்டியில வரலாங்கிறாங்க. அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கா? இதெல்லாம் என்ன பழக்கம்? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஆட்டோவில் பிடிச்சு போய்க்கிறேன், இல்லைன்னா நான் பஸ்ஸில் போய்க்கிறேங்கிறாங்க துளசி. துளசி இப்போவே டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வெட்டினா அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும். கரெக்டான டைமுக்கு போய் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணின்னு வச்சுக்கோயேன், உனக்கு நீ நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. லட்சுமி அக்கா என்னக்கா இது, உங்கள் பொண்ணு என் கூட பைக்கில் வர்றதுக்கு சங்கடப்படுறாங்க. நம்ம தான் இப்போ எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டுமே. நீங்களும் எங்களுக்கு சொந்தம், நாங்களும் உங்களுக்கு சொந்தம். என் கூட வரக்கு தயங்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நான் கூட்டிட்டு போறேங்கிற. அவசர ஆபத்துக்கெல்லாம் பாவம் இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்லவும் துளசியும் சரின்ட்டு வெற்றி கூட போறாங்க. வெற்றி ஒரு கம்பெனிக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. இந்த கம்பெனியில தான் எனக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறாங்க. அப்படியா? உங்களுக்கு கண்டிப்பா இந்த கம்பெனியில வேலை கிடைக்கும் போங்கங்கிறாங்க. அது எப்படி அப்படி உறுதியா சொல்றீங்கன்னு துளசி கேட்கவும், கிடைக்கும் பாருங்களேன், நீங்க போய் இன்டர்வியூவை நல்லபடியா அட்டன் பண்ணிட்டு வாங்க, நிச்சயமா திரும்பி வரும்போது சந்தோஷமான செய்தியோட தான் வருவீங்கன்னு சொல்றாங்க வெற்றி. அடே அப்பா, ஜோசியமெல்லாம் கூட உங்களுக்கு பார்க்க தெரியுமா? ஏற்கனவே பார்த்து வச்சுட்டீங்களோ? எனக்கு கிடைச்சாலும் சந்தோஷம் தான். உங்களுக்கு ஒரு கைப்பிடி சக்கரை வாயில அள்ளி போடுறேன்ட்டு போறாங்க. அடே அப்பா, அதுக்காகவே நான் காத்திருக்கேங்கிறாங்க வெற்றி. நான் திரும்பி வர வரைக்கும் காத்திருங்கன்ட்டு போறாங்க துளசி. கம்பெனிக்குள்ள போறாங்க. அங்க ஏகப்பட்ட பேர் இன்டர்வியூக்காக காத்துட்டு இருக்காங்க. அடே அப்பா, இவ்வளவு கூட்டம் இருக்கு. இதுல எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா? ஐயோ கடவுளே, இந்த இன்டர்வியூல நம்ம செலக்ட் ஆயிட்டா பரவாயில்லையே. தியாவுக்கு மாசம் தவறாத செலவுக்கு பணம் வேணும். எப்படியாவது எனக்கே இந்த வேலை கிடைக்க அருள்புரி ஆண்டவனே அப்படின்னு வேண்டிக்கிட்டு வராங்க. அப்பா அம்மாவுக்கு சுமையா இருக்க விரும்பல. எப்படியாவது தியா பாப்பாவுக்கு மாசம் தவறாத செலவுக்கு பணம் வேணும். இந்த வேலை நமக்கே கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது துளசியை கூப்பிடுறாங்க. துளசியும் பயந்துகிட்டே இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றா கேட்க கேட்க பதில் சொல்லிட்டே வராங்க துளசி. கடைசியா இன்டர்வியூவை நல்லபடியா அட்டன்
பண்ணதுக்கு அப்புறமா சரிம்மா நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்குறேன்னு கேட்குறாங்க. சார் இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு ஓகேங்கிறாங்க. ஓ அப்படியா, 15,000 முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் இந்த வேலைக்கு கொடுக்க முடியும், ஓகேவா, இதுக்கு சம்மதம்னா நீங்கள் இந்த வேலையை கண்டினியூ பண்ணலாங்கிறாங்க. அப்பாடா எப்படியோ இப்போதைக்கு இந்த வேலை கிடைச்சா அதுவே போதும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்ட துளசி சரின்னு தலையாட்டுறாங்க. இந்த சம்பளத்தை வாங்கி நம்ம எப்படி சமாளிக்கிறது, சரி இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதுவே அட்டன் பண்ணலாம்னு நினச்சிட்டு வெளியில் சோகமாக வராங்க துளசி. அதுக்கப்புறம் வெற்றி விவரமாக கேட்குறாங்க, என்னாச்சு துளசி, இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சதாங்கிறாங்க. கிடைச்சது அப்படின்னு சந்தோஷமே இல்லாமல் சொல்கிறாங்க. என்னாச்சு முகத்தில் கலையே இல்லையே, ஏன் இந்த வேலை பிடிக்கலையா, இல்லை சம்பளம் தான் இது செட் ஆகாதான்னு கேட்குறாங்க. ஆமாங்க சம்பளம் தான் பத்தாது, என் குழந்தைக்கு மாதம் 30,000 ரூபா ஹாஸ்பிட்டல் செலவுக்கே தேவைப்படுது, இவங்க கொடுக்கறது 15,000 18,000 ரூபா வரைக்கும் தான் தரேன்னு சொல்கிறாங்க. இந்த பணத்தை வாங்கி நான் எப்படி ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுவேங்கிறாங்க. அட இவ்வளவு தானா, இந்த பிரச்சனையை விடுங்க துளசி நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. அட என்னங்க நீங்கள் கடலை மிட்டா வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக சொல்கிறீங்க, இது வேலைங்க, வேலைக்கு தகுந்த சம்பளம் தான் தருவாங்க தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்களே, இவ்வளவுதான் சம்பளம் கொடுப்பா, இஷ்டப்பட்டா வாங்க இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லாம தான் நானும் இந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க துளசி. இப்போ கூப்பிடுவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு வெற்றி அந்த கம்பெனி எம்டிக்கு ஃபோன் பண்றாங்க. பேரை சொல்லி அவங்களோட படிப்பையும் சொல்லி, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நீ இந்த சம்பளம் தான் தருவியா, நான் சொல்ற சம்பளத்தை நீ போட்டு கொடுங்கிறாங்க. வெற்றியோட பேச்சு கேட்டதும் அந்த முதலாளிக்கும் அடே அப்பா இவரே சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன, அந்த பொண்ணுக்கு நல்ல வேலை காத்துட்டு இருக்கு, சம்பளமும் கை நிறைய உண்டு, தம்பி சொன்னதுக்கு அப்புறமா வேலை இல்லைன்னு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு நல்ல வேலை போட்டு கொடுக்குறாங்க. பொண்ணு ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னே ஒரு தொகையை ஒதுக்கணும்னு சொல்றாங்களே, இவங்க பொண்ணுக்கு காலில் அடியா, அன்னைக்கு நாம பார்த்த பொண்ணுக்கும் கூட காலில் அடிபட்டுருச்சுல, அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்கலான்னு நினைச்சு வெற்றி அவங்க அம்மாவுக்குன்னு நினைச்சு ஃபோன் பண்றாங்க. துளசிக்கு தான் ரிங் போகுது. வெற்றி ஃபோன் பண்ணது துளசி ஃபோன் அட்டன் பண்றாங்க. எங்க உங்க பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, யார் பேசுறதுன்னு கேட்க, உங்க பொண்ணு ஒரு தடவை நான் ஹோட்டல் கூட்டிட்டு போனேனே, நீங்க கூட அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்களே, அந்த ஃப்ரெண்டு தாங்க பேசுறேங்கிறாங்க. ஓ நீங்களா சார், நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமா உங்க பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அது நாம கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்பதான் புரியுது, இது தியாவோட அம்மா துளசியா. அன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணது தியாவுக்கா. அதே அப்பா இப்ப நம்ம நினைக்காதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப துளசி பக்கம் நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெற்றி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. பாப்பாவை வச்சே நம்ம காதலை வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெற்றி திரும்பவும் வீட்டுக்கு போய் தியாவை பாக்குறாங்க. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.